வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற முட்டை வறுவல் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, இது பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முட்டை வறுவல் செய்கிறதுக்காக நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகு சீரகத்தூளை இதுக்கு மேலே நம்ம தூவி விட்டுடலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி முட்டையை திருப்பி போட்டு விட்டுக்குங்க. மிளகு சீரகத்தூளை நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இந்த முட்டைக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. முட்டைக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுக்கி வச்சுருக்க முட்டைக்கு மேலே திரும்பவும் நம்ம இந்த மிளகு சீரகத்தூளை தூவி விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து எல்லா முட்டையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இந்த பக்கமும் நம்ம 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்பவே ஈஸியான டேஸ்டான முட்டை வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக இருக்க பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டேஸ்டான முட்டை வறுவல் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.